வானிலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். விவசாயிகளுக்கு மிக முக்கியமான ஒரு அறிக்கை. இன்றிலிருந்துதான் மழை பொழிவுடைய வீரியமும் தாக்கமும் அதிகமாக போகிறது. இன்று ஜூலை 3 மிக முக்கியமான ஒரு வானிலை அறிக்கை. காலை ஒரு 11 மணி நிலவரப்படி இன்று இரவு நல்ல மழை பொழிவதற்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றைய முன்தினம் போல் இன்று இல்லாமல் இன்று தமிழகத்தில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் நல்ல மழை பொழிவை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வட மாவட்டங்கள் நல்ல மழையை இன்று பெரும் போல் தெரிகிறது. வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் வழக்கம் போல் திருச்சிக்கு வடக்கே நல்ல மழை பெரும் போல் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலையிலேயே மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக மாலை இரவு அந்த வாக்கிலே பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்கள், வடக்கு உட்புற பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதிகள்லையுமே ஒரு பரவலான மழை பொழிவுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா திருவள்ளூர், வேறு என்ன மாவட்டம் இருக்குது, சென்னை புறநகர் பகுதிகள் எல்லாமே இன்றைக்கி நல்ல மழை இருக்குது. சேலத்துக்கு கிழக்கே நல்ல மழை இருக்கும். தருமபுரி மாவட்டம் முழுவதுமே, கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதுமே நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இன்று நல்ல மழை பொழிவு. ஈரோடு வடக்கு, நாமக்கல் வடக்கு இங்கெல்லாம் மழை பொழிவு. அதே போல் கீழே தென் மாவட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு பெல்ட் இருக்குது. மதுரை மாவட்டம் கிழக்கு பகுதிகள், அதற்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் இங்கெல்லாம் மழை பொழிவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டெல்டா மாவட்டங்களில் இன்று மழை பொழிவது சற்று சந்தேகமே. இருந்தாலும் மயிலாடுதுறை மாவட்டம் இன்றைக்கி ஒரு நல்ல பெனிஃபிட் பெறலாம். ரெயினில் மயிலாடுதுறை மாவட்டம் ஒரு நல்ல பெனிஃபிட் ரெயின்ஃபால் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் மயிலாடுதுறை மாவட்டம், மற்ற மாவட்டங்கள், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளிலும் ஓரளவு நல்ல மழை பெறும். நாளை இதைவிட ஒரு தரமான மழை பொழிவு இருக்கலாம். நாளை பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த வட தமிழகம், தமிழக உட்பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதிகளுக்குமே நாளை மழை பொழிவு இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ நாளைக்கு நான் தான் நினைக்கிறேன் ஒரு சிறப்பான டேவாக இருக்கும். தென் மாவட்டங்களுக்கெல்லாம் கூட நாளைக்கு ஒரு சிறப்பான மழை பொழிவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த சில நாட்களுக்கு தினசரி மாலை மற்றும் இரவு, நள்ளிரவு நேரங்களில் வெப்பசலன மற்றும் தீவிர மழை இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்றதுனால மக்கள் அதற்கு ஏற்றாற்போல் எப்போவுமே பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் 6 மணிக்கு மழை ஸ்டார்ட் ஆகிடும். சில நேரங்களில் மழை தாமதம் நிச்சயம் அடையும். ஓகேங்களா? அதனால் பார்த்திங்கன்னா மழை இல்லையே என்ற ஒரு கவலை வேண்டாம். வட மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. வட மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னை, நம்முடைய ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு அவ்வப்போது வலுவான மழை மேகங்கள் ஓரிரு முறை வரலாம். இந்த சுற்று மழைப்பொழிகள் மிக வலுவான தரமான மழைப்பொழிவு இந்த சுற்றில் பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மழைப்பொழிவு ஒரு 7-8ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதிகபட்சம் அடுத்த வாரம் இதே நேரம் வரைக்கும் கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு இருக்கும். இன்றைக்கிலிருந்து இந்த மழைப்பொழிவுடைய இன்டென்சிட்டின்றது அதிகமாகும்ன்றது நம்மளால் எதிர்பார்க்கப்படுகிறது. 10ஆம் தேதிக்கு மேலேயும் மழை இருக்குமான்றதை பார்க்கணும். 10ஆம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவது போல தெரிகிறது. ஸோ தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் கூட எதனா ஃபுல் எஃபெக்ட் ரெயின்ஃபால் எதனா இருக்கான்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரியான அறிவிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வானிலையில் மாற்றங்கள் எப்படி வேண்டுமானாலும் நிகழலாம். அதற்கு ஏற்றாற் போல தயார்படுத்தி கொள்ளல் வேண்டும் விவசாயிகள். இப்போ கூட இன்றைக்கி மழை பெய்தா, இன்றைக்கி ஈவினிங் வருதா, அதை நம்ம எதிர்கொள்ளணும். முன்கூட்டியே இப்படியும் நடக்கலாம் இதுவும் நடக்கலாம்ன்ற மாதிரி பண்ணிக்கிட்டாலே பிரச்சனை இல்லை. ஸோ வெயிட் பண்ணி